2 சபையை கட்டி அந்த சபைக்குண்டான வழிமுறைகளை சொல்லி, இந்த வழிமுறைகளுக்குண்டான வாழ்க்கை முறைகளை சொல்லி, இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற எல்லா விஷயங்களையும் தெளிவாக எழுதி, அதுக்கு மேல் கொண்டு தானும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்க வேண்டும் என்ற பெருங்கருணையோடு திருவருட்பாவை எழுதி வச்சுருக்காரு. ஆச்சுங்களா? எழுதி வச்சிட்ட பிறகு நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அவர் வேலையை அவர் பண்ணிகிட்டே இருப்பார். அவருக்கு தெரியும் எல்லா வேலையும் அதாவது செய்யணும்னு. ஆனால் அதுக்கு ஒரு தூண்டுகோல் வேணும் இல்லை? அப்போ மனிதனை பிடிச்சி தான் தூண்டுகோல் பண்ணுவார். அது ஞாபகம் வச்சுங்க. அவரே செய்வார்னா அவர் எப்படி தனியாக ரூபம் எடுத்து வருவாரா? ஏதோ ஒரு உயரோட கதிர்வேல் மாதிரியோ இல்லை ஒரு மாதிரியோ அவர் மாதிரியா ஒருத்தர் தூண்டு விட்டு ஏதாவது ஒரு வேலையை பண்ணுவார். ஆனால் இப்படியும் பண்ணுவார், அப்படியும் பண்ணுவார். கடைசியில் நேர்வழியில் கொண்டு போவார். புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுங்க.